ஒரு காலத்துல அடர்ந்த காட்டுக்குள்ள லியோன்ற ஒரு சிங்கம் வாழ்ந்துட்டு வந்துச்சு. லியோ ரொம்ப ப்ரௌடா நான் தான் இந்த காட்டுக்கே ராஜா, என்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு திமிரா சொல்லுச்சு. இதனாலேயே லியோ யார் சொல்ற பேச்சையும் லிசன் பண்ணவே பண்ணாது. ஒரு நாள் லியோ காட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கும்போது அது ஒரு அறிவாளியான டர்ட்டலை பார்த்துச்சு. அந்த டர்ட்டில் நம்ம லியோ கிட்ட, லியோ சில நேரத்துல ஸ்ட்ரென்த் மட்டும் நமக்கு முக்கியம் இல்ல, மற்றவங்க சொல்றத பொறுமையா லிசன் பண்றதும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுச்சு. லியோ உடனே சிரிச்சுக்கிட்டே, நான் தானே இந்த காட்டுக்கே ராஜா, நான் எதுக்கு மற்றவங்க பேச்செல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அதுக்கு அடுத்த நாளே லியோ ஒரு பட்டர்ஃப்ளை கூட விளையாடிட்டு இருக்கும்போது அது ரெண்டு கல்லுக்கும் நடுவுல சிக்கிக்கிச்சு. பாவம் நம்ம லியோ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அதனால வெளியே வரவே முடியல. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அந்த அறிவாளி டர்ட்டில் திருப்பியும் வந்துச்சு. லியோ, நான் சொல்ற பேச்சை நீ அமைதியா கேட்டனா நான் உனக்கு உதவி பண்ணுவேன் அப்படின்னு அந்த டர்ட்டில் சொல்லுச்சு. லியோக்கும் வேற வழி இல்லாம டர்ட்டில் சொன்னதை அமைதியா கேட்டுக்குச்சு. அப்புறமா டர்ட்டிலும் அவனுக்கு எப்படி வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது. கல்லுல இருந்து வெளியே வந்த லியோ டர்ட்டிலுக்கு தேங்க்யூ சொல்லுச்சு. அந்த நாள்ல இருந்து லியோ எல்லார்கிட்டையும் ரொம்ப ஜென்டிலாவும் யார் என்ன சொன்னாலும் அமைதியாகவும் லிசன் பண்ண கத்துக்குச்சு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஸ்ட்ரென்த் மட்டும் ரொம்ப முக்கியம் இல்ல, நம்ம மத்தவங்க சொல்றதை கேட்கறதும் ரொம்ப முக்கியம். என்ன லிட்டில் ஒன்ஸ், நீங்களும் உங்க பேரண்ட்ஸ் பேச்சா சமத்தா கேட்பீங்க தானே? உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா டெல் அம்மா பாட்டு சப்ஸ்கிரைப். பே விலேஷ்.